அடுத்ததாக 7ஆம் பாவகத்தை குரு பார்ப்பதன் மூலமாக மிதுனத்தில் அமர்ந்து தனுசு வீட்டை குரு தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பதன் மூலமாக இவர்களுக்கு திருமணம், மனைவி, கணவன் ஆகியவற்றில் வாழ்க்கை துணை சார்ந்த தொழில் கூட்டாளிகள் சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் நடக்க இருக்குங்க. குரு பகவான் 7ஆம் பாவத்தை பார்ப்பதன் மூலமாக இதுவரை திருமணமாகாமல் இருந்தவர்களுக்கு திருமணங்கள் நடைபெறுங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணை கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை ஏற்படுங்க. அவர்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டு அவர்கள் மூலமாக ஒரு சில லாபங்களும் இவர்களுக்கு கிடைக்க இருக்குங்க. அடுத்ததாக 9ஆம் பாவகம் என சொல்லப்படக்கூடிய தந்தை ஸ்தானத்தை குரு பார்ப்பதன் மூலமாக தந்தைகளால் இவர்களுக்கு லாபம், இவர்களால் தந்தைகளுக்கு லாபம் அப்படின்ற அடிப்படையில் ஒரு நல்ல அமைப்பு தந்தை விஷயத்தில் ஏற்பட இருக்குங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு. தர்மஸ்தானம் என சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால தந்தை வழி சொத்துக்கள், அதன் மூலமாக கிடைக்க வேண்டிய லாபங்கள் ஆகியவற்றின் மூலமாக ஒரு நல்ல ஒரு தன வரவு அப்படிங்கிறது இவர்களுக்கு இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் செய்யும் தொழிலில் லாபங்கள் நன்றாகவே இருக்கும். வேலை சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். தொழிலில் இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருந்த குழப்பங்கள், பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி ஒரு நல்ல ஒரு தொழில், நல்ல ஒரு வருமானம் ஆகியவை மிதுனராசிக்காரர்களுக்கு அமையுங்க. காதலித்துட்டு கொண்டிருந்த மிதுனராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடும். திருமணத்தில் போய் அது முடியும். திருமணம் நடைபெறாமல் இருந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இப்போது திருமணங்கள் நடைபெறுங்க. கல்வி, போட்டித் தேர்வுகளில் பங்கேற்றிருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு அதில் வெற்றி கிடைக்குங்க. சுய ஜாதகம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் இந்த குரு பயிற்சி இவர்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க. முடிவாக தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய லாபங்களை தரப்போகிற, யோகங்கள் அமைய போகிற, பாக்கியங்கள் கிடைக்க போகிற ஒரு நல்ல பயிற்சியாகவே மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.